அஹ், இல்ல. அவன்தான். வந்து இந்த போன்லயா டெப்லயா வந்தீங்க கிளாஸுக்கு? போன்ல. போன் கையில இல்லையா? இல்ல. ஹைரன் பிஸ்மில்லா. இது உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் போன கிளாஸ்ல எதுல இருந்து போகணும், எப்படி போகணும், பல விஷயங்களை பேசணும். போயிட்டு யூடியூப் சேனல்ல பாத்தீங்களா? ஓ. உங்களோட வந்துச்சுதா வரலையா? பேர் சரியா எல்லாம்? வீடியோ நான் தேடி பார்த்தேன். ஈக்கல்ல நான் திருப்ப தேடி பார்க்கிறேன். வீடியோ தேடி பார்த்தீங்க இல்லையா? உங்களோட பேர்ல போயிட்டு தேடி பார்க்க தெரியுமா உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல? அப்படி பார்க்கவா? அப்படிதான் நீங்க பார்க்கணும். இல்லாட்டி நீங்க 10,000 15,000 வீடியோ போயிட்டு தேடணும். ம். நிச்சயமா அப்படி. உங்களோட பிளேலிஸ்ட்ல போயிட்டு உங்களோட பேரை போயிட்டு ரிசர்ச் பண்ணால உங்களோட பேர்ல போயிட்டு அல்பபெட்டிக் கோட்ல போயிட்டு தேடினால உங்களோட பேரை காட்டும். நிஹா நஸ்னதுன்னு காட்டும். எம்ஏ நிஹா ம். நஸ்னதுன்னு காட்டும். அது போற நீங்க வச்சுக்கொண்டு அதை நீங்க மார்க் பண்ணி அதுல லிங்கை நீங்க எடுத்து வச்சுக்கொண்டா அதுக்கு பிறகு நீங்க உள்ளுக்கு போயிட்டு தேட தேவையில்லை. அந்த லிங்க்ல போயிட்டு கொண்டே உங்களோட வீடியோஸ் பார்த்து பார்த்துக்கலாம். எல்லா ஆ. இடத்துல வீடியோ அப்டேட் ஆக உங்களுக்கு போகலாம். ஹைரன் ஆ. இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் வசனங்களாக ஓதி பழகுற பாடம்னு நான் பேசினேன் வேணா. அந்த வகையில் ம். குர்ஆனை எங்களுக்கு வசனங்களாக ஓத போறதுக்கு ரெண்டு விஷயம் எங்களுக்கு தேவை. ஒன்று குறியீடுகள் அடையாளங்கள் என்ற ஒரு பகுதி தேவை. ரெண்டாவது எழுத்துக்கள் தேவை. இது ரெண்டு தான் எங்களுக்கு ஓதுறதுக்கு தேவை. குர்ஆன் ஓதுறதுக்கு தேவை. அடையாளங்களும் எழுத்துக்களும் இல்லாம எங்களுக்கு ஓத இயலாது. ம். சரியா? இந்த அடையாளங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் நாங்க அடையாளத்தை பார்ப்போம். அதுக்கு பின்னால் எழுத்துக்களுக்கு வருவோம். இந்த அடையாளங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? இந்த பேர்ல தெரியுமா? எல்லா அடையாளமும் தெரியும். எல்லா அடையாளங்களும் தெரியா? அப்படியா? ம். சரி, ஓகே, நல்ல விஷயம். ஆஹ் நான் இப்படி வாரனே இப்ப இந்த அடையாளங்கள்ட உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒன்று வாரம். இந்த மூணும் தெரியுமா பெஸ்ட்டுக்கு இதுல அடையாளப்படுத்துற மூணு? ஓ. அடிப்படையான அடையாளங்கள் என்று சொல்லிக்கிற இந்த மூணும் தெரியும். அப்படிதானே? அதுல பிரச்சனை இல்லை. பேர் ம். முக்கியம். பத்ஹாண்டு சொல்லப்படாது. என்ன பேர் இத? ஃபத்ஹத்துன். எஸ். இது கஸ்ரத்துன் லம்மதுன். இது கிளியர் தெரியும் தானே? சரி. இப்ப அடுத்த செகண்ட் ஸ்டேஜுக்கு வாங்குவோம். இந்த ஃபதஹத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன்ல இருந்துதான் இன்னும் ஒரு செட் உருவாகி ஈக்குது. தோற்றம் பெற்றிக்குது, டெவலப் ஆகிக்குது. என்ன செஞ்சுக்குது? இங்க சிங்கிள் ஆகிக்கிறது இங்க எல்லாம் செஞ்சுக்கலாம். டபுள் ஆயிடுச்சு. எல்லாம் டபுள் ஆகிக்குது. அதே இடம் மேலுக்குண்டா மேலுக்கு, கீழுக்குண்டா கீழுக்கு, ரவுண்ட் ஷேப்னா இதுலயும் டபுள் தான் நிக்குதான். இதுல சின்ன ஒரு இது ஒன்று போட்டு காட்டி, பட் அதுலயும் என்ன செய்யுது? அதே மாதிரியான டபுள் உண்டு தான் நிக்குது. ம். ம். சரி, பேர் எப்படி மாறுது? இங்க துண்ணுன்றது இங்க எப்படி மாறிக்குது? ஐநண்டு. ஐநண்டு மாறிக்குது. இங்கதான் முக்கியம், பேர் தான் முக்கியம். இப்ப நீங்க உங்களுக்கும் ரெண்டு கண், ரெண்டு காது, ஒரு வாய் தான் நிக்குது. எங்களுக்கும் ரெண்டு கண், ரெண்டு காது, ரெண்டு வாயா நிக்குது. எல்லாத்துக்கும் ஒரு வாய் தான் நிக்குது. அப்போ எங்களை எப்படி வித்தியாசப்படுத்துற? உங்களுக்கு உரிய பேரு கூடாவும் எங்களுக்கு உரிய பேரு கூடாவும் தான் நாங்க என்ன செய்யறோம்? ஆளால வித்தியாசம். வித்தியாசப்படுத்துறோம். அப்ப இதுகளுக்கெல்லாம் இந்த டபுள் வந்திக்குது, இங்க ஒத்த வந்திக்குன்னு சொல்லி காய்ச்சி அப்படி சொல்லல. அதுனா பேர்கள் தான் சொல்லணும். ஃபத்ஹத்துன் ஃபத்ஹத்தைன், கஸ்ரத்துன் கஸ்ரத்தைன், லம்மத்துன் லம்மத்தைன் என்றதாக பெயர் மாற்றம் பெறுகிறது. சரியா? மூணாவது பகுதி. ம். மூணாவது அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க வருவோம். அதுவும் என்ன செஞ்சுக்குது? அதுவும் இதுல இருந்தான் தோற்றம் பெற்றி வந்திக்குது. பேசிக் ஃபத்ஹத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் இருந்தான் என்ன செஞ்சுக்குது? இங்க சரிஞ்சு இருக்கிறது, இங்க எப்படி இது? நேராவி. நேராக ஈக்குது. கீழுக்கும் அதே மாதிரி தான். இங்க சரிஞ்சிக்கிறது, இங்க நேராக ஈக்குது. லம்மத்தூன் என்ன செய்யுது? என்ன செஞ்சுக்குது லம்மத்தூன் பாப்போம்? தலைகீழுக்கு ஆயிடுச்சு. தலைகீழுக்கு ஆகி ஈக்குது. அப்ப எல்லாம் தெரியும். நிஹாக்கு எல்லாமே தெரியும். விஷயம் முடிஞ்சு. பேர்ல என்ன நடந்திக்குது? அதே ஃபத்ஹாவோட ஒரு சொல் சேர்ந்திக்குது. என்ன சேர்ந்திக்குது? மத்து. மத்து. மத்து என்ற சொல் மூன்றையும் சேர்ந்திக்குது. அப்ப பாருங்க, ஃபத்ஹா ஃபத்ஹா ஃபத்ஹான்னு சொல்லி மூணுலயும் கொமனான ஒரு பேர் இருக்குதுனா. சில பேர் சொல்லுவாங்க, ம். எந்த பேரை கேட்டாலும் ஃபத்ஹான்னு சொல்லுவாங்க. ஃபத்ஹாங்கிறது இது மூணுக்கும் உரிய ஒரு பொதுவான பெயர்.
நீங்க ஃபத்ஹான்னு சொல்றது ஃபத்ஹ துன்னாமிக்கலாம், ஃபத்ஹ தைனியாமிக்கலாம், ஃபத்ஹ் மத்தாகவும் இருக்கலாம். மூன்றுக்கும் உரிய பொதுவான பெயராகத்தான் என்ன ஈகும்? ஃபத்ஹா என்ற பெயர் ஈகும். அதே மாதிரி கஸ்ராண்டா சொன்னா என்ன? அதுவும் ஒரு பொதுவான பெயர் தான். கஸ்ரத்துன், கஸ்ரத்தைன், கஸ்ரமத், மூணுல எதுக்கும் நாங்க கஸ்ரான்னு சொல்லி பொதுவா சொல்லலாம். நான் பேசுறது கேக்குதா? தெளிவாகிதா? ஓ ஓகே. லம்மத்துனுக்கும் அதே மாதிரி லம்மாங்கிறது ஒரு பொதுவான பெயர். ஏன் பொதுவான பெயர் என்று சொன்னால் மூன்றுலையும் அந்த சொல்லி இது லம்மு லம்மு லம்மு, கஸ்ரு கஸ்ரு கஸ்ரு, பத்துக்கு 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 மூணுலையும் அதுல சொற்களையும் அந்த பெயர் இருக்குது. பின்னாடி வார ஒரு சின்ன துண்டு தான் அந்த பெயரை மாத்துது. அப்படித்தானே? சரி, இது ரெண்டும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்படித்தானே? இது ரெண்டு அடையாளம் தெரியுமா? ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு ஒர்க் கொண்டிக்குது. இதுதான் அடுத்த முக்கியமான உங்களோட டார்கெட். இப்ப நீங்க உங்களுக்கு விளங்கப்படுத்தின அந்த சார்ட்டை வச்சு இதுல எத்தனை பாக்ஸ் டக்குன்னு சொல்லுங்க பாபு. எத்தனை பாக்ஸ்? 18. 18ஆ? மெட்ஸ்ல ஃபெயில் தானே? அப்படின்னா மெட்ஸ்ல ஃபெயில். 18 தானே இது? ஓ சரியானே பாருங்க. 18 இல்லை என்னது? எங்கேயும் 18க்கு 1 2 3 2 3 4 5 6 எத்தனை? 7. அப்ப எத்தனை பாக்ஸ்? ஆ நான் ஜூம் பண்ணிருக்கேன், எனக்கு விலங்கல்ல. 7th பாக்ஸ். தானே 21 பாக்ஸ் மொத்தம். நீங்க ஜூம் பண்ணதுக்கு நாங்க வழியா? அதான் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு கேட்டேன். வந்திக்கிறது ஜூம் இந்த கிளாஸுக்கு டெப்லையா போன்லயும் கேட்டதான். போனா நீங்க ஜூம் பண்ணிடப்படாது. சில விஷயங்களை ஜூம் பண்ணலாம், திருப்பி ஆட்டோவா குயிக்கா ஜூமை குறைச்சிட்டு அதுல இருந்து கையெடுத்துட்டு கிளாஸுக்கு வந்துடும். ஜூம் பண்ணாம இருக்கிறது பெட்டர். சரி, இதுல எத்தனை பாக்ஸ் மொத்தம்? 21 பாக்ஸ். 21. இப்ப இதுல ஒரு கேம் உண்டு, ப்ராக்டிஸ் பண்ற ஆக்டிவிட்டி கேம் உண்டு. இது இப்ப நாங்க இதுல ஆட்டோவா ப்ளே பண்ணுவோம். இது ஒவ்வொன்றா வந்து வந்து கொண்டிருக்கும். நீங்க என்ன செய்யணும்? வர வர என்ன செய்யணும்? பார்த்து கொண்டிருக்கணும். அப்படியா? பேர். எஸ். இது நீங்க உங்களோட ஸ்கிரீன்ல நீங்க வர 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 அதோட பேரை சொல்லிக்கொண்டே போகணும். சரியா? இதுல நாங்க உங்களை 21 பாக்ஸ் தந்திக்கிறோம். 21 பாக்ஸ் நாங்க தந்திக்கிறோம். இதுல நீங்க 19 சரி எடுக்கணும். எத்தனை? 19. அப்ப எத்தனை பிழை விடலாம்? 2. 2 பிழை விடலாம். இப்ப நான் சொல்லித்தாரன், நீங்க எப்படியெல்லாம் சொன்னா பிழை. அப்படித்தானே? சும்மா பிழைன்னு சொல்லல. சரியா? சரி, முதலாவது பிழை எப்படி என்றால், உதாரணத்துக்கு இப்ப ஃபத்ஹ மத்து வந்தீங்க. நீங்க அதை சொல்றீங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்தது ஃபத்ஹ மத்த ஃபத்ஹு மத்து என்று சொல்றீங்க. அதாவது இடையில என்ன செய்றீங்க? ஃபத்ஹான்னு சொல்லிட்டு கெப் எடுத்து தான் இடைவெளி எடுத்து மத்து என்று சொன்னா அது பிழை. எந்த ஒன்றையும் இடைவெளி எடுக்க கூடாது, சேர்த்து சொல்லணும். அது பதஹ் துன்னாய்க்கலாம், பதஹ் மத்தாய்க்கலாம், லமு மத்தாய்க்கலாம், சுக்கு, எந்த ஒன்றையும் நீங்க என்ன செய்யக்கூடாது? ரெண்டாக உடைச்சி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா பிழை. இல்லைங்களா? ரெண்டாவது, டிலே ஆக இயலாது. உதாரணத்துக்கு இப்ப உங்களுடைய ஸ்கிரீன்ல வாரது கஸ்ரத்தைன். அப்படித்தானே? கஸ்ரத்தைன் வந்து முடிஞ்சு அதுக்கு பிறகு லம்மத்தைன் வந்ததுக்கு பிறகுதான் நீங்க கஸ்ரத்தைன் என்று யோசனிச்சு சொல்றீங்கண்டா அது பிழை. அது அர்த்தம் சொல்லிக்கொண்டு ஓடணும் இல்ல, நான் சொல்லி காட்டுவேன் கடைசியா. இது ரெண்டாவது ரோங். சரியா? மூணாவது எது ரோங்கண்டா? மூணாவது, ஒரு பாக்ஸ்ல ஒரு முறை தான் உங்களுக்கு சான்ஸ் செல்றதுக்கு. உதாரணத்துக்கு ரெண்டாவது வந்திக்கிறது கஸ்ரத்தைன் தானே. கஸ்ர 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 கஸ்ரத்தை கஸ்ரத்தை கஸ்ர கஸ்ரத்தைன் என்று சொல்லி கன்ஃபியூஸ் ஆகி குழப்பத்துல செல்லலாது. அப்படி சொன்னா அது பிழை. இது மூணாவது பிழை. நாலாவது பிழை, ஒண்ட நீங்க தலைகீழாக பிழையாகவே சொன்னா பிழை. உதாரணத்துக்கு இப்ப வாரது கஸ்ரத்துன், நீங்க சொல்றீங்க கஸ்ரு மத்து என்று சொல்றீங்க, அது பிழை. சரியா? இப்ப நீங்க சொல்லுங்களா, நான் ஒரு சொல்லி காட்டவா? இப்படி சொல்லலாம் இருக்கா? சரிவாமா? நீங்க ஒரு தரக சொல்லி காட்டு. நான் ஒரு தடவை சொல்லி காட்டணும் வேணா? சரி, பாருங்க எப்படி சொல்லணும்னு சொல்லி. உங்களுடைய ஸ்கிரீன்ல நான் இப்ப பிளே பண்ணிக்கிறேன். ஃபத்ஹு மத்து
கஸ்ரத்தைனி லம்மத்தைனி ஷத்து சுகூன் ஃபத்ஹு மத்து லம்மு மத்து ஃபத்ஹத்துன் கஸ்ரு மத்து ஃபத்ஹத்தைனி லம்மத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் ஷத்து கஸ்ரத்தைனி கஸ்ரு மத்து லம்மு மத்து சுகூன் ஃபத்ஹத்துன் கஸ்ரத்தைனி லம்மத்தைனி. எங்க சி ஓடினால நான் இல்ல. எங்க சி டயர்ட் ஆயினா எனக்கு இது பாக்ஸ் என்ன பாடவும் இல்லை. ஆனா என்ன செஞ்சேன், ஒவ்வொன்றையும் வரப்போகல அதை கவனமா மைண்டுக்கு எடுத்து நாங்க சொல்லத்தான் நிக்கி. ஆனா உங்களுக்கு 2 ஆப்ஷன் நிக்கி, 2 பிழை விடலாம். அதனால வேலையை கொண்டு வந்து 2 பிழை விடலாம். இத பாடமாயிட்டு வரக்கூடாது. நான் உங்களுக்கு கிளாஸ்ல செல்லலுமா இல்ல டைம் தேவையா சொல்லி பழகிட்டு வரதுக்கு? கிளாஸ்ல இப்ப எனக்கு சொல்லி காட்ட இயலுமா இல்ல பேசிட்டு இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி ரெடியாகி கொண்டு வரணுமா வரையலுமா எப்படி? இப்ப சொல்ல இயலுமாட்டா நான் சொல்றதுக்கு சொல்லு, பிரச்சனை இல்ல. நான் பழகிட்டு வரேன். பழகிட்டு வாரேன் நல்லது. ஆனா உண்டு பாடமாயிட்டு வர இயலாது. நீங்க பாடமாக்கிட்டு வரதை நான் கண்டுபிடிப்பேன். இது எங்க இருக்கும், நான் உங்களுக்கு இதை அனுப்ப மாட்டேன். ஏதோ எந்த ஒன்றும் உங்களுக்கு நீ அனுப்பப்படாது. இது எல்லாம் எதுல இது இன்றைக்கு இதெல்லாம் நான் ஒன்றுமே உங்களுக்கு அனுப்ப மாட்டேன். இப்ப நீங்க போயிட்டு பிராக்டிஸ் பண்ணா எப்படி பிராக்டிஸ் பண்ணுவீங்க? குரான்ல பார்த்து. குரான்ல பார்த்தா ஜாதியா தான் குரான்ல பார்த்து பிராக்டிஸ் பண்ணா. உங்களோட வீடியோ பார்த்து பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களோட வீடியோ போட்டுக்கொண்டு இப்ப நான் இது நிறைய முறை பிளே பண்ணிக்கிறேன். நீங்க அப்படியே உங்களோட வீடியோட சவுண்டை ஃபுல்லா குறைச்சிட்டு மினிமைஸ் பண்ணிட்டு உங்களோட வீடியோ பிளே பண்ணிக்கொண்டு நீங்க சொல்லி சொல்லி பழகணும். அப்பதான் நான் சொன்னது 4 மெத்தட் இருக்கிறேன், 4 வகையில சொன்னா பிள்ளைன்னு சொல்லி அதுக்குள்ளால நீங்க மாட்டிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பழகணும். சரியா? அப்பதான் இந்த ஸ்டெப் உங்களுக்கு பழகையிலும். நீங்க கொரோனா பார்த்து பண்ணலாம் பழகையிலாவே முதலாவது இந்த எக்ஸ்பிளனேஷனை சரியா எடுத்துக்கொள்ளணும். இது எப்படி வருது என்ன மாதிரி என்று சொல்லி இந்த ஐடியாவை எடுத்துக்கொள்ளணும். 2வது இந்த சார்ட்டை நீங்க போட்டுக்கொண்டே தான் பிராக்டிஸ் பண்ணி பழகணும். இந்த சார்ட்ல நோக்கம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு எந்த ஒரு அடையாளத்தை பார்த்துக்கின்ற சந்தர்ப்பத்திலும் குர்ஆன்ல ஓதுகின்ற சந்தர்ப்பத்திலும் அடையாளங்கள் முக்கியம். அந்த அடையாளத்துல எந்த ஒன்றை நீங்க பார்த்தாலும் நீங்க பயம் இல்லாம குழம்பாம தெளிவா இதான் அடையாளம் என்று சொல்ற ஒரு அடையாளம் சொல்றது ஒரு பிரச்சனை இல்லாம ஆக்குவீங்க. அந்த பிரச்சனை இல்லாமல் ஆகுறது குர்ஆனை நீங்க சரளமாக ஓதுறதுக்கு உங்களை லேசாயிக்கும். அல்லது நாங்க போயிட்டு நாங்க குழம்பு கொண்டிப்போம், இது பத்தகத்துனா பத்தகம் மத்தான்னு சொல்லி அங்க யோசிச்சு கொண்டிப்போம். உண்மையில நீங்க இதுல இருக்கிற எல்லா அடையாளத்தையும் ஓதி முடிச்சுதான் பெரிய குர்ஆனுக்கு வந்துக்கிறீங்க, அப்படித்தானே? பெரிய குர்ஆன்ல இந்த அடையாளம் மட்டும் இல்லை அப்படியா? எல்லாமே அப்படித்தானே? என்ன எந்த அடையாளம் இல்ல? எல்லாமே இதை விட கூடுதலான அடையாளங்கள் இருக்குது. அதை நான் இன்ஷால்லா போக போக பார்ப்போம். எல்லாத்தையும் ஒரேடியா தடையில்லாது. பட் இப்போதைக்கு எனக்கு இந்த பாடத்தை இன்ஷால்லா நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன செய்யணும்? நிஹா என்ன செய்யணும்? சொல்லி காட்டணும். பிழையா சொன்னா பிரச்சனை தான் வரும். நீங்க சரியா சொல்லும் வரைக்கும் நான் ரிப்பீட் பண்ண பாடத்த கிளாஸ்ல 2 பிழைக்குள்ளால சொல்லி முடியும் வரைக்கும் இந்த பாடத்தை நீங்க நான் ரிப்பீட் பண்ணி கொண்டே தான் நிற்போம். நீங்க உங்கள்கிட்ட இருந்து கரைச்சி குடிச்சு இதுல சரி எடுத்தா தான் அடுத்த ஸ்டெப் நான் போவோம். உங்க பேர் நிஹாண்டு எனக்கு தெரியாம உங்களோட நான் எவ்வளவு பேசி வேலையில்லை, அப்படித்தானே? அப்படித்தானே? நீங்க தான் நிஹாண்டு சொல்லி உங்களோட பேர் தெரிஞ்சதான் நான் உங்களோட பேசலாம். இந்த அடையாளங்களோட பேர் இதுதான் சொல்லி உங்களுக்கு தெரியாம அப்ப எப்படி உங்களால கூறும் நீங்க பாத்தீங்களா? உங்களோட பேர் தெரியாம ஒருத்தரோட நீங்க பேச மாட்டீங்க. ஆனா நீங்க ஓதுற குர்ஆன்ல அதுல பேர் ஒண்ணும் தெரியாம நீங்க ஓதுவீங்க. அது எப்படி சாத்தியமாகும்? அதை கேட்க பார்க்க ஆள் இல்லைனா அப்படித்தானே? கஷ்டமா பாடமாக்கிட்டு படிக்கிறது லேசிது எப்படி? பாடமாக்க வேணாம், பாடமாக்குறது கஷ்டம். பாடமாக்குறது கஷ்டம். ரெக்கார்டை கேட்டு ரெக்கார்ட்ல இருக்கிற அந்த ஆக்டிவிட்டியை போட்டுக்கொண்டே பிளே பண்ணி பாருங்க இன்ஷா அல்லாஹ். நல்லமா. அஸ்ஸலாமு அலைக்கும்.